வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரயில் நிலையங்களில், அதாவது நம்மளுடைய சென்ட்ரல் ரயில் நிலையம், எழும்பூர் ரயில் நிலையம், தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான முக்கிய ரயில் நிலையங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பேட்ரி கார் வசதின்னு ஒன்று இருக்குது. அதாவது மாற்றுத்திறனாளிகளும் முதியவர்களும் அங்கே பயணித்து போய் ரொம்ப தூரம் நடந்து போய் அந்த ரயிலில் ஏற முடியாது, கஷ்டம் அப்படின்றதுனால அரசாங்கம் ஒரு பேட்ரி கார் வசதியை ஏற்படுத்தியிருந்தாங்க. கடந்த காலங்களில் உண்மையிலே அது மிகப்பெரிய பயன் கொடுத்துச்சு. மாற்றுத்திறனாளிகளுக்கும் வயது முதிர்ந்தவர்களுக்கும் உண்மையிலே அது வந்து ரொம்ப பெரிய பயனாக இருந்துச்சு. இப்போ அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்க? எனக்கு தெரியலங்க. நான் இது எப்போலேருந்து இந்த பிரச்சனை இருக்குதுன்னு தெரியல. நான் ஒரு கடந்த மாதம் ரயிலில் பயணிக்கிறதுக்கான பயணிச்சிருந்தேன். அப்போ தான் அதோடைய பிரச்சனை தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடிலாம் இலவசம் தாங்க. அதாவது மாற்றுத்திறனாளி ஆகட்டும், முதியவர்களாகட்டும், அவங்களுக்கு நம்ம இந்த இடத்துல இந்த பெட்டியில் இருக்கிறோம், எங்களை வந்து கூட்டிகிட்டு போய் மெயின் கேட்டில் விடுங்கன்னு சொன்னாலும் சரி. அதே மாதிரி நான் இந்த மெயின் கேட்டில் இருக்கிறேன், எனக்கு இந்த பிளாட்ஃபார்மில் இந்த ட்ரெயினில் இந்த கோச்சில் போய் ஏறணும்னு சொன்னாலும் சரி, அதை அந்த பேட்ரி காரில் கூட்டிகிட்டு போய் விடுவாங்க. உண்மையிலே வந்து மன நிறைவாக இருந்தது எல்லாருக்குமே. உண்மையிலே அது போற்றுதலுக்குரிய ஒரு விஷயம். அதுக்கு நாங்கள் அரசாங்கத்துக்கு நன்றியாக சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேட்ரி காரை பயன்படுத்தணுன்னா காசுன்னு சொன்னாங்க. அதாவது காசு எப்படி வாயில் வந்த மாதிரி, அதுக்கு எதுவும் நெறிப்படுத்தப்பட்ட முறை கிடையாது. அரசாங்கம் சொல்லி தான் 10 ரூபான்னு சொல்லி, ஒரு தலைக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லி. ஆனால் யாரும் அங்கே 10 ரூபாலாம் வாங்கலை. அவன் வாயில் வந்த மாதிரி ஆட்டோவில், இன்றைக்கி ஆட்டோ வந்து அரசாங்கத்தால் கட்டுப்படுத்த முடியாத மாதிரி ஆட்டோ ஓடுதில்ல, அது மாதிரி அதே விஷயத்தை அந்த பேட்ரி காருக்கு அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. நான் இன்றைக்கி போகிறேன் திருச்சி ரயில் நிலையம். இதே வந்து திருச்சி ரயில் நிலையம்லாம் சும்மா அங்கே மட்டும்தான் அப்படிலாம், எல்லா இடத்துலையும் அது இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் சென்னையிலேயும் அதே தான் பிரச்சனை இருந்தது, அதே திருச்சியிலேயும் நான் அனுபவித்தேன். திருச்சியில் நாங்கள் இறங்குறோம். அவன் என்ன கேட்குறான், ஒரு ஆளுக்கு 30 ரூபா. அது மாற்றுத்திறனாளியார் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, நீ வந்து முதியவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, யாராக வேணாலும் ஏறிக்கலாம். அது ஒரு ஆட்டோ மாதிரி. அவர் 30 ரூபா, தலைக்கு 30 ரூபா. கேட்டால் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும். ஏங்க என்னங்க இது, இங்கே பக்கத்தில் இருக்கிற இலவசம் தானேங்க இது? இல்லைங்க, இப்போல்லாம் எல்லாம் ப்ரைவேட் ஆகிடுச்சு, தனியாருக்கு கொடுத்துட்டாங்க, எல்லாமே நாங்கள் இதில் தான் பார்த்துக்கணும். எதுக்குங்க இது தனியார்கிட்ட கொடுக்கணும்? ஒரு அரசாங்கத்தோட கடமைங்க. மாற்றுத்திறனாளிக்கும் வயது முதிர்ந்தவர்களுக்கும் இந்த வசதியை செஞ்சு கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட கடமை. இவ்வளோ இது வந்து எளிமையாக போய் சேர முடியாது. அங்கே நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கிறீங்க, ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் போனீங்கன்னா பிளாட்ஃபார்ம் மேலே ஏறி இறங்கணும், லிஃப்ட் ஏறணும், அதுக்கப்புறம் அந்த படிக்கட்டில் நடந்து வரணும், கீழே இறங்கணும். அங்கேருந்து ஒரு நான் 20-30 கோச் கடந்து ஏறணும்னா ஒரு மாற்றுத்திறனாளியோ ஒரு முதியவராலையோ நடக்கக்கூடிய சாத்தியமே இல்லை. அப்போ அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை அரசாங்கம் பொறுப்பெடுத்து செஞ்சு தான் ஆகணும். அது அரசாங்கத்தோட கடமை. செய்ய முடியாதுன்னு அரசாங்கம் ஒதுங்க முடியாது. ஏன் இன்றைக்கி என்ன ரயில்வே நிர்வாகத்துக்கு வருமான குறைவா? முதியவர்களுக்குன்னு ஒரு கட்டண சலுகை கொடுத்துருந்தீங்க, அது மொத்தத்தையும் எடுத்தாச்சு. அது இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? எல்லாத்துலேயும் இன்றைக்கி எல்லா ரயில் முழுக்க மொத்தமே கட்டண உயர்வு பண்ணி இஷ்டத்துக்கு தட்கால், அது இது ப்ரீமியர் தட்கால், அது அப்புறமா வந்து வந்தே பாரத், இஷ்டத்துக்கு இருக்கிற டிக்கெட்டெல்லாம் உயர்த்தி வருமானத்துக்கு இப்போ என்ன குறைச்ச? ஏன் இப்போ இந்த நீ ஸ்ட்ரிக்டாக நீ எல்லாரையும் கூட்டிகிட்டு போத்தவில்லை, வலியவர்கள் போயிடுவாங்க. வழி இல்லை, முடியாதவன் தான் கேட்குறான். முடியாதவன்னா யார்? மாற்றுத்திறனாளிக்கும் முதியவர்களுக்கும் இந்த வசதி செஞ்சு கொடுக்குறதுல அரசாங்கத்துக்கு என்ன கஷ்டம்? அரசாங்கத்துக்கு என்ன கஷ்டம்? இது நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், இலவசமாக செஞ்சாகணும். இதில் வந்து அவன் இங்கே காசு வாங்கிக்கிட்டு இஷ்டத்துக்கு மிரட்டுறது. என்ன மிரட்டுறாங்கன்னு கேட்குறீங்க? கொடுத்தா காசு கொடுத்தா ஏறி, இல்லாட்டி இறங்கி போயிட்டே இருன்றான். அப்போ ஒரு மாற்றுத்திறனாளி எப்படி அங்கேருந்து வந்து சேர முடியும்? ஒரு முதியவர் எப்படி வந்து சேர முடியும்? ட்ரெயினுக்கே அது எதையோ பிடிச்சி வந்து இறங்கிட்டு கடைசியில் அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து வெளியே வரணும்னா காசு இல்லைன்னா வெளியே வர முடியாது. உடனடியாக அரசாங்கம் இதில் தலையிட்டு சரியான முடிவை எடுக்கணும். இல்லையேல் இதற்கான முடிவை எடுப்பதற்கு உண்டான அனைத்து வேலைகளையும் செய்வோம். நன்றி, வணக்கம். Cost of 10 rupees per passenger. காலையில் பிரச்சனை பண்ணா போகும் சார். காலையில் உள்ள நயா மஜா போகிறேன். நான் நயா மஜா வாங்குறேன். நான் பிளாட்ஃபார்ம் மூணாம் பிளாட்ஃபார்ம் சார், அவருக்கு கேட்குறீங்க கரெக்டாக சொல்கிறேன். ஏதாவது போட்டுருக்கணுமே.
நான் அதான் சார் நான் முன்னாடியே ஏமாற்றி ஒன்று வாங்கினேன். நீங்கள் அது இதில் ஏமாற்றத்துக்கு கொண்டு என்னென்ன பின்ன எல்லாத்தையும் வாங்க தான் சார் வாங்க. ஏன்னா 5ஆவது பிளாட்டை வாங்கிட்டாங்க. இப்போ அது முடியல விட்டாங்க. Are calling local pilot of road 9 positivity. Please come online, sir. அதுதான் சார் அவங்க ஏமாற்றலாம். சார் அவர் போகணும் சார் எல்லாமே பேரை போடுங்க.